விமானம் மற்றும் விமானத்துறை பற்றி கேள்விப்பட்டாத ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விமானிகளோட சம்பளத்தை பார்த்தோம்னா கோ பைலட்னு சொல்லப்படுற ஜூனியர் ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கு 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சம்பளம் இருக்கும். இது ஒவ்வொரு நிறுவனங்களை பொறுத்து மாறுபடவும் செய்யும். கிட்டத்தட்ட 700ல இருந்து 800 மணி நேரம் விமானம் ஓட்டின பிறகு ஃபர்ஸ்ட் ஆபீசர் ஆகலாம். அதுக்கப்புறம் அவங்களோட சம்பளம் வேற லெவல்ல இருக்கும். கிட்டத்தட்ட 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வரைக்கும் இருக்கும். அதுவும் சில நிறுவனங்களை பொறுத்து மாறுபடுது. அதே போல ஒரு விமானம் மேல எழும்புறதுக்கு ஓடக்கூடிய தூரம் 2ல இருந்து 3 கிலோமீட்டர் ஆயிருக்கு. அந்த சமயத்துல இந்த விமானம் ஓடக்கூடிய வேகம் 240 இருந்து 270 கிலோமீட்டரா இருக்கு. ஒரு சில விதமான வித்தியாசமான விதிமுறைகளும் விமானத்துறையில பின்பற்றப்படுது. விமான ஓட்டிகள் தாடி வைக்க கூடாது, முழுக்கை சட்டையும் போடக்கூடாது, கட்டாயமா அவங்களுக்கு நீச்சலும் தெரிஞ்சிருக்கணும், முகத்துல பருவே இருக்கக்கூடாது, அதே போல ரொம்ப உயரமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குள்ளமாவும் இருக்கக்கூடாது. ஒரு விமானத்தோட முக்கிய அங்கமே பிளாக் பாக்ஸ்னு சொல்லப்படுற கருப்பு பெட்டி தான். விமானத்துறையில இருக்கிறவங்க அதை எஃப்டிஆர்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பு பெட்டில எஃப்டிஆர் மட்டும் கிடையாது, சிவிஆர் இருக்கும். சிவிஆர்னு சொல்லப்படுறதுக்கு பேரும் கருப்பு பெட்டி தான். ஆனா அந்த பெட்டி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். எஃப்டிஆர்னா ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், சிவிஆர்னா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த பெட்டி பொதுவா விமானத்தோட வால்ல தான் இருக்கும். ஏன்னா விபத்து ஏற்பட்டா அந்த பகுதி தான் அவ்வளவு ஈஸியா உடையாது. இந்த பெட்டியை முதல்ல கண்டுபிடிச்சவர் ஆஸ்திரேலிய விஞ்ஞானி டேவிட் வாரன். இத அவரு 1957 தான் கண்டுபிடிச்சாரு. சில விமானங்கள் பறக்கும்போது மட்டும் ஒரு வெள்ளை வால் போல வருதுன்னு சில பேருக்கு சந்தேகமா வரும். ஆனா அது புகைன்னு பல பேருக்கு தெரியும். அந்த விமானம் ரொம்ப உயரத்துல பறக்கறனால அந்த புகை சீக்கிரம் காற்றுல கரையிறது கிடையாது. அந்த இடத்துல காற்றோட அடர்த்தியும் அதிகமா இருக்கு. அதனாலதான் அந்த புகை விமானத்தோட வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது. பொதுவா உள்ளூர் விமானம் உயரம் குறைவா தான் பறக்கும். வெளிநாட்டுக்கு போகிற விமானங்கள் தான் கொஞ்சம் உயரம் அதிகமா பறக்கும். விமானங்கள் குறைஞ்சது 10,000 அடியில இருந்து அதிகபட்சமா 44,000 அடி வரைக்கும் பறக்கும். விமானங்களால 66,000 அடி வரைக்கும் கூட பறக்க முடியும். ஆனா அதுக்கு அனுமதி தான் கிடையாது. அதே போல விமானிக்கு உச்சா வருதுன்னா ஒரு பணிப்பெண்ணை அழைச்சி காக்பிட்ல உட்கார வச்சுக்கிட்டு தான் போகணும். ஒருவேளை அந்த மற்றொரு விமானி தூங்கிட்டாலோ அல்லது இறந்துட்டாலோ அந்த காக்பிட் கதவை திறந்து விடுறதுக்கு தான் அந்த பணிப்பெண் அங்க உட்கார வைக்கிறாரு. நீண்ட நேரம் பயணப்படக்கூடிய விமானத்துல விமானிகள் உறங்குறதுக்கு தனியா பங்க் பெட்டும் இருக்கு. அதே போல நீண்ட நேரம் பயணப்படக்கூடிய விமானத்துல அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை விமான பணிப்பெண் விமானிட்ட வந்து பேசணும். இது ஒரு அதிகபட்ச பாதுகாப்பு முறையா பார்க்கப்படுது. இத கட்டாயமா கடைபிடிக்க தான் செய்யணும். பொதுவா வீடுகள்ல உள்ள கழிவறையில் இருக்கிற டாய்லெட் சீட்ல இருக்கக்கூடிய கிருமியோட அளவு 265 CFU சொல்லுவாங்க. CFU-னா காலனி ஃபார்மிங் யூனிட்ஸ். ஆனா அதுவே விமானத்துல உள்ள ட்ரேல கிருமியோட அளவு 2155 CFU-வா இருக்கு. பொதுவா விமானத்துல வழங்கப்படக்கூடிய உணவுக்கு அவ்வளவு சுவை இருக்காது. காரணம் உயர் காற்றழுத்தத்தால பயணம் செய்யறவங்களுக்கு வாசனை அறியிற திறன் குறைஞ்சிரும். அதே போல விமான ஓடுபாதைகள்ல பல்வேறு சிக்னல்களும் இருக்கும். அது விமானிகளோட வேலையை எளிதாக்குறதுக்கு.